குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்நியன் திரைப்படத்துல வந்து இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஜெகதானந்தக்காரங்க வருது இல்லையா? ஆமா, அது திருவையார் மாதிரி செட்டப் பண்ணீங்க. செட்டப் பண்ணி, அதாவது முத்துக்காட்டுல அது ஷெட்டு போட்டு அது 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. அதுல வந்து நானும் பாடியிருக்கேன். அதுல அந்த ஃபர்ஸ்ட் சிட்டஸ்வரம் வரையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரன் திரைப்படத்துல அந்த ரோபோ வந்து சகலவிதமான ஒரு திறமைகளையும் கொண்டது என்ற வகையில சங்கீதத்திலையும் திறமை உள்ளது இந்த ரோபோ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அதுல வருது இல்லையா? எழுத்தாளர் சுஜாதா அந்த டைலாக் எழுதுறாரு. எல்லா விதத்திலையும் திறமை உள்ள அந்த ரோபோ நின்றுட்டு இருக்கப்போ ஒருத்தர் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து ஒரு வித்வான் வந்து ஒரு பாட்டை பாடி, அதாவது ராக ஆலாபனை பண்ணி, நாட்டக்குறிஞ்சி பாடுறேன்னு சொல்லிட்டு நீங்க உசேனில வந்துட்டீங்க, ஏராகத்துல வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாரு. உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நேராக என்கிட்ட அனுப்பி சங்கர் சார் கிட்ட அனுப்பிச்சு, இதுக்கு எப்படி அது பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க, எந்த சுரஸ்தானத்தை சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நாட்டக்குறிஞ்சி பாருன்னு சொல்லிட்டு உசேனிக்கு போயிட்டீங்க, மேல் சட்சமத்தில் சுதி விலகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ ரோபோ திருத்துறது மாதிரி அப்போ நான் இதை அமைச்சு கொடுத்தது நான் தான் அமைச்சு கொடுத்தேன். அப்போ 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே இருந்தேன். கலைமாமணிக்கு தகுதியானவன் நானே அப்ளை பண்ணி நானே வாங்கிறதுங்கிறது ஒரு மாதிரி அசிங்கமா இல்லை? நானே எனக்கு ரொம்ப தகுதி இருக்கு, எனக்கு கொடுங்கன்னா எப்படி கேட்க முடியும்? நீங்கள்லாம் எனக்கு செய்யணும். டைரக்டர் சங்கரோடைய மகள் ஐஸ்வர்யா, அவங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? எப்படி சங்கரோடைய நட்பு ஏற்பட்டது உங்களோட? டைரக்டர் சங்கர் வந்து எங்க ரிலேட்டிவ் தான். அவர் இயற்கையிலே ஒரு சங்கீத ஃபேமிலியில வந்ததுனால அவருக்கு இசை மேல மிகுந்த நாட்டம் உண்டு. அந்த விதத்துல அவருடைய மகள், என்ன சொல்ல போனா ஐஸ்வர்யா அதிதி சின்ன பொண்ணு, 2 பேருமே பாட்டு கற்றுக்கணும்னு நடிக்க வந்தா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி, நான் அவருக்கு சொல்லி, அதாவது பேசிக் லெசன்ஸ்லேருந்து வர்ணம் கீர்த்தனைகள் வரையும் பாடாந்தரம் பண்ணி வச்சேன் அவங்களுக்கு. 2 பேருமே நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா தான் ரொம்ப ஜாஸ்தி கற்றுக்கிட்டது. அதித்தியும் பாடுறாங்க. அதித்தியும் பாடும். அது அதித்தி எப்பப்போ வந்து உட்காந்து பாடிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா வந்து நல்லா பாட ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆண்டாங்கோயில்ல பெரிய கோயில் கும்பாபிஷேகம், சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துல நான் ஒரு ஐஸ்வர்யாவையே பாட வச்சு ஒரு அரங்கேற்றம் மாதிரி பாடினாங்க. நடந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஒரு வயலின் மிருதங்கத்தோட ஒரு 1.5 மணி நேரம் கச்சேரி. சூப்பர். அப்ப சங்கர் சார் வந்து அவருடைய ஃபேமிலியோட அங்க வந்து அங்கே தங்கி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கட்சியெல்லாம் முடிச்சுட்டு தான் அதில் பாடியிருக்கேன். அந்த ஐஸ்வர்யா பாடியிருக்காங்க. சங்கீத ஃபேமிலி தானே? ஆமா, நிச்சயமா. அவங்க தாய் வழியும் சரி தந்தை வழியும் சரி சங்கீத ஃபேமிலி. அதுல நெருக்கம், அந்த நெருக்கம் மட்டும் இல்லாம அந்நியன் திரைப்படத்துல வந்து இந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஜெகதானந்தக்காரங்க வருது இல்லையா? ஆமா, அது திருவையார் மாதிரி செட்டப் பண்ணீங்க. செட்டப் பண்ணி, அதாவது முத்துக்காட்டுல அது ஷெட்டு போட்டு அது 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. அதுல வந்து நானும் பாடியிருக்கேன். அதுல ஜெகதானந்தக்கார பாடிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிட்டஸ்வரம் வரையும் நாட்ட முதல் இது மஜரத்னம் அந்த ஃபர்ஸ்ட் சிட்டஸ்வரம் அது வரையும் முடிச்சு, அப்புறம் அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அதை டெவலப் பண்ணி போயிடுவாங்க. இப்போ அதில் நான் பாடியிருக்கேன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய எந்திரன் திரைப்படத்துல அந்த ரோபோ வந்து சகலவிதமான ஒரு திறமைகளையும் கொண்டது என்ற வகையில சங்கீதத்திலையும் திறமை உள்ளது இந்த ரோபோ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் அதுல வருது இல்லையா? ஆமா. அப்ப வந்து எழுத்தாளர் சுஜாதா நாட்டக்குறிஞ்சியும் உசேனியும் தொடர்பு படுத்தி அந்த டைலாக் எழுதுறாரு. இப்போ வந்து அதாவது எல்லா விதத்திலையும் திறமை உள்ள அந்த ரோபோ நின்றுட்டு இருக்கப்போ ஒருத்தர் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து ஒரு வித்வான் வந்து ஒரு பாட்டை பாடி, அதாவது ராக ஆலாபனை பண்ணி, இது என்ன ராகம்னு கேட்குற மாதிரி ஒரு அந்த கதையில வர்றப்ப நாட்டக்குறிஞ்சி பாடுறேன்னு சொல்லிட்டு நீங்க உசேனில வந்துட்டீங்க, ஏராகத்துல வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டாரு. உடனே அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நேராக என்கிட்ட அனுப்பி சங்கர் சார் கிட்ட அனுப்பிச்சு, இதுக்கு எப்படி அது பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் உடனே அது ஒரு சைடு தான் வரணும். அப்புறம் அந்த இது சொல்லுது,
தன்னண்ணங்கிற இடத்துல சுதி விலகி போயிடுச்சு ம். அப்படிங்கிற மாதிரி ரோபோ சொல்லணும் இல்லை. ம், 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 ம். தன்னண்ணா ராகத்துல எல்லாத்துலயும் தான் தன்னண்ண வருது இல்ல. தன்னண்ண எங்க வந்தாலும் வருது. ஆமா. எந்த சுரஸ்தானத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்க நாட்டை குறிஞ்சி பாருன்னு சொல்லிட்டு உசேனிக்கு போயிட்டீங்க, ஆ. மேல் சட்சமத்துல சுதி விலகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு ம். மகரே சரி நீ சா பதமா ம், ம். நாட்டை குறிஞ்சி உசேனி வந்துருச்சு. சரி. அப்ப மேல பாடுறப்ப லேசா சுதி விலக்கி சொல்லி ம். சுதி குறைக்க சொல்லி பாட சொல்லி ம், என்ன பாட சொன்னாங்க, நான் பாடலன்ட்டேன். ம். வேற யாராவது பாட சொல்லுங்க, நான் சொன்ன சொல்லி அதை நான் அமைச்சு தர்றேன் வேணா. ம். சரி உசேனி வந்துடுவேன். தபா மகரே சரி நீ சப்பா ம். யார் பாடினா அதுக்கு? கேஆர் சாரநாதன். அவர் யாராவது பாட சொல்லணும்னா அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரு பெரிய வித்வான் தான், பாடினாரு. அவர் பாடிட்டாரு. அப்போ ரோபோ திருத்துறது மாதிரி அந்த அப்போ நான் இதை அமைச்சு கொடுத்தது நான் தான் அமைச்சு கொடுத்தேன். அப்போ 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே இருந்தேன். 2 நாள் ஷூட்டிங். சங்கீத சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம்னா உங்களை கூப்பிடுவாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ ரஜினி சார் எல்லாமே கூட இருந்து அப்போ ரஜினி சார்ட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் சொன்ன ரஜினி சார்ட்ட சொன்ன அவர்கிட்ட, உங்களுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு. என்ன என்ன நீங்களும் 12 நானும் 12 தான் பிறந்தேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. அப்படி ஒரு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்ல அது ஒரு அனுபவம் கிடைச்சது. சங்கர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அப்பப்போ சங்கர் டைம் கிடைக்கும் போது பார்ப்பீங்களா? பார்ப்பேன், எப்பயாவது பார்ப்போம், ரொம்ப மெசேஜ் பண்ணுவோம். அவர் பிஸியா இருக்காரு. இப்போ தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, ராம் சரண் வச்சு இல்ல, பயங்கர பிஸி. அதாவது அவசியம்னா பார்ப்போம், கூப்பிடுவாரு. அவசியம்னா பார்க்கலாம். இப்போ எதா இருந்தாலும் போய் பார்க்கறதுக்காக எப்போ வேணாலும் பார்க்கலாம். அவங்களே வீட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஆமா, நிச்சயமா. சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட் கேஆர் மதிவாணன், அவரு புடிவாதமா அவருடைய படத்துல அரிதேறுதுன்னு படம் ஒன்று வந்துச்சு. அரிதேறு. அதுல நீங்க ஒரு சீன் நடிக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அதுல ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அவரு சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் தான் இருந்துட்டு இருக்காரு. ஒரு அடுத்து படம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம், பண்ணுவாரு. அந்த நாதஸ்வர பரம்பரையில வந்ததுனால அது அந்த பரம்பரையுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடுல வந்து அரசு இசைக்கல்லூரிகள் எத்தனை இருக்கு? மொத்தம் 4 அரசு இசைக்கல்லூரிகள் இருக்கு. சரி. சென்னையில இருக்கு, சென்னை, திருவையாறு, மதுரை, கோயம்புத்தூர். 4 அரசு இசைக்கல்லூரிகள்ல இப்ப மாணவர்கள் பல துறைகளில் பயின்று வருகிறார்கள். இந்த அரசு இசைக்கல்லூரிகள் அத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆமா, இசைப்பள்ளி ஒரு 17 இசைப்பள்ளி இருக்கு. 17 இசைப்பள்ளி எல்லாமே தமிழக அரசு கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழே இயங்கிட்டு இருக்குல்ல. சரி. இசைக்கல்லூரிகள் 4 இசைக்கல்லூரிகள் இருக்கு. அதுல வந்து ரொம்ப வருஷமா வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ரைட். நான் சென்னை அரசு இசைக்கல்லூரில் 1997ஆம் ஆண்டு குலசேகர உரியாளராக அங்கே பணியில் சேர்ந்து இசைப்பணி, அரசு இசைப்பணி கிடைச்சி அந்த பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ முதல்வராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க காலேஜஸ் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் வந்து இவங்க சௌமியா வைஸ் சான்சலர் இல்லையா? அவங்க ஆமாம், அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அவங்க கண்ட்ரோல்ல உங்க காலேஜ் எல்லாம் வருதா? ஆமா, வரும். அது எல்லாமே அகாடமிக், அவங்க தானே எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஸோ அவங்களுடைய இதில் தான் வருது, உங்களுடைய வரும். கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழே தான் எல்லாம் இங்கிட்டு இருக்கு. அகாடமிக் வந்து ஃபுல்லா எங்க டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தோட தான் அகாடமிக் எல்லாமே. இந்த இசைக்கல்லூரியை பற்றி ஒரு விஷயம், நிறைய பசங்க கத்துக்கிறாங்க. உங்களை மாதிரி பெரிய பெரிய ஜாம்பானவர்கள் சொல்லி தரீங்க. நான் வந்து அதுல வந்து சந்தேகமே இல்லை, நல்லா சொல்லி தரீங்க. எனக்கே பல நண்பர்கள் உண்டு, மெட்ராஸ்லயும் உண்டு. ஆனா அங்க படிக்கிற பசங்க பார்த்தா பெரும்பாலான பசங்க வந்து வேற சப்ஜெக்ட் கிடைக்காது இங்க வந்து சேர்றதும், வேற டிகிரி கிடைக்காது, வேற கோர்ஸ் கிடைக்காது, இங்க வந்து சேர்றது. ஏதோ ஒரு டிகிரி வேணும்னு இங்க சேர்றாப்லையும். அங்க படிக்கிற பசங்க ஏன் யாரும் வந்து ஒரு பிரைட்டா ஒரு பெரிய வித்வான்கள் லிஸ்ட்ல வர மாட்டேங்கிறாங்க? அதாவது சங்கீதம் நிறைய பேர் ஒரு பெரிய வித்வான்கள்ட்ட கத்துக்கிட்டு வரவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் நிறைய பேர் வந்து மேடை ஏறி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இசை கல்லூரியில படித்து வரவங்க பெரும்பாலும் நான் ரொம்ப பார்க்கல. இருக்கலாம், அபூர்வமா இருக்கலாம். ஏன் அந்த என்ன பிரச்சனை? அது காரணம் ஏன்னா அவங்க ஈடுபாடோட
பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா? அந்த மோட்டிவேஷன் நீங்க கொடுக்க தவறிட்டீங்களா? அப்படி நீங்க ஐ மீன் உங்களுடைய டீச்சர்ஸ். சென்னை அரசு இசைக்கல்லூரியில் பயின்றவர் தான் சீர்காழி கோவிந்தராஜ். நீங்க சரி. பி சுசிலாமா அங்கே அதை படிச்சதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. அப்படி அதாவது வியாபகமா வெளியில வர்றதுங்கிறது வேற, ம். திறமையோடு வெளில வர்றதுங்கிறது வேற. திறமை உங்க பசங்க எல்லாருமே ம். தியரிட்டிக்கலா ஓகே, எல்லாருக்குமே தியரி தெரியுது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இப்ப ஒரு குருகுலமோ அல்லது ஒரு பெரிய வித்வான்கிட்ட வந்து கத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் கத்துக்கிட்டு வரவங்களோ இருக்காம அவங்கள்ட்ட போட்டி போட முடியும். ஏன்னா இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தெரியல. வெளியில தெரியல ஒழிய நிறைய பேர் பாடுறாங்க, நல்லா பாடிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமஸா வர்றாங்களா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதாவது வியாபகமா வர்றாங்களான்னு. கல்லூரியில படித்த மாணவர்கள் எல்லாருமே ம். அதாவது குரல் இசையிலும் சரி, கருவி இசையிலும் சரி, ம். நல்ல வெளியில நிறைய வாய்ச்சிட்டு இருக்காங்க. ம். இப்போ மிருதங்க பசங்களாம் இப்போ நிறைய பெரிய பெரிய வித்வான்களா ஆயிருக்காங்க. இப்போ வெளியில ஆயிருக்காங்க. ம். பாடகர்களும் ஆயிருக்காங்க. இப்போ என்னிட்ட படிச்ச பசங்களே நிறைய பேர் வெளியில வாத்தியார்களாகவும் வெளில கச்சேரி பண்றவங்களாகவும் இருக்கிறாங்க. வியாபகம் வேற, திறமைங்கிறது வேற. திறமையாவும் உள்ள நிறைய வெளில வந்திருக்காங்க. நீங்க சொல்ற திறமையான பசங்க ம். அதிகபட்சமா பாட்டு டீச்சர் ஆகிறாங்க. ஆமா. ஆனா வித்வான் ஆகலன்னு நான் சொல்றேன். இல்ல வித்வானாவும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை இல்ல, நான் வந்து ம். இப்ப வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சய்லேருந்து டிஎம் கிருஷ்ணாலேருந்து ம். பாலமுரளி கிருஷ்ணா, ஜூனியர் பாலமுரளி கிருஷ்ணாலேருந்து அபிஷேக் ரகுராம்லேருந்து நான் மட்டும் வரிசையா சொல்லிக்கிட்டே வருவேன். அது மாதிரி பெண்கள்ல ம். நிறைய பேர் சொல்லிட்டே வருவேன். நான் லிஸ்ட் ஆரம்பிச்சேன்னா 20-30 பேருக்கு ஓடி போவோம், வேகமா போயிடும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லும்படி ஒன்றும் பெருசா இல்லையேங்கிறேன். இப்ப நீங்க சீர்காழியை சொன்னீங்க. எஸ், நான் மறுக்கவே இல்லை. அவரு பெரிய திருப்பாம்பலத்து வித்வான் சாமிநாத பிள்ளோட சிஷ்யர் அவரு. சிஷ்யர் அவரு. அது உண்மை. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் படிச்ச சிஷியர் தான் வராங்களே ஒழிஞ்சு இப்படி வர்றது இல்லையேங்கிறேன் நான். வராங்க. சொல்லப்போனா நாதஸ்வர தொழில் ஃபீல்ட்ல நிறைய பேர் வெளில வந்துருக்காங்க. நாதஸ்வர கல்லூரியில் படிச்ச பசங்க நிறைய வெளில வியாபகம் வாய்ச்சிட்டு இருக்காங்க. ம். இது குரலிசை கருவிசை நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நான் திரைப்படத்துறைக்கு போயிருக்காங்க நிறைய பேர். நான் திறமைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பேசுறேன் அந்த விஷயத்த. ஏன் அவர்கள் வரல? இல்ல வந்துட்டு தான் இருக்காங்க. அல்லது அப்படியே படிச்சு வரவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா லெக்சரா போனோம்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு ஒரு வித்வானாயி ஒரு சஞ்சய் மாதிரி ஒரு அபிஷேக் மாதிரி நம்ம வந்து இங்க சாதிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்களே வாத்தியார் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா, வாத்தியார் ஆகணும். அவங்களும் பல சீடர்களை உருவாக்குறதுக்கான வழிவகைகளை வாத்தியார் ஆகணும், நம்மள வந்து கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணுங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூட் ஆயிடுதுன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த டாப் போஸ்ட் லெவல் சொல்றீங்க. இல்ல, டாப் போஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நிறைய பேர் வந்து வெளியில இருந்து வரவங்க தானே இருக்காங்க. இல்ல, நிறைய பேர் ஆசிரியர்களா மாறி இருக்காங்க. நிறைய பேர் அதாவது இசை கல்வி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களா கல்லூரியில் படிச்சவங்களே கல்லூரியில் ஆசிரியர்களா வந்திருக்காங்க. நிறைய பேர் பாடிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு உள்ள இன்னும் உழைப்பு அதாவது உழைப்பு அதிகம் வேணும் பசங்களுக்கு. நீங்க சொல்லிதான் தர முடியும். ஆமா, அந்த உழைப்பு அவன்கிட்ட இருக்கு. உழைக்கணும். அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். அதாவது யாருமே வஞ்சகம் பண்றதே கிடையாது. பசங்களும் வர்றாங்களா, நம்மளை நம்பி வர்றாங்க. ஆசிரியர்கள் எல்லாமே நம்மளை நம்பி வர்றாங்க. அந்த பசங்க சொல்றதுனால அவங்க வந்து நல்லபடியா சொல்லி தயார் பண்றாங்க. அவங்க இன்னும் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பசங்க வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இன்னும் வரணும். ஒரு குருகிட்ட வந்து பிரைவேட்டா படிக்கும் போது அவரை வந்து உள்ள கண்டிப்பு இருக்கு பாருங்க, கோபம், கண்டிப்பு இருக்கு பாருங்க. அந்த கண்டிப்பு வந்து காலேஜஸ்ல நம்ம காட்ட முடியலையோ. ஏன்னா இன்னைக்குள்ள நிலைமை வேற மாதிரி இருக்கு. பசங்க ஆகுன்னா உடனே வெளில வரானுங்க. அது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இசை கல்லூரியில வந்து நீங்க அது கல்லூரின்னு பேரு தான். ஆனா குருகுல வாச முறையில தான் பசங்க கத்துக்கிறாங்க அதை. ஆனா டைமிங் வந்து 10 to 4. அவங்க சேர்றப்பயே அந்த சங்கீதத்துக்கான பக்தி அவங்கள்ட்ட வந்துடணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னை பொறுத்த வரையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பசங்க வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கீதம்னா என்ன, குருவுக்கு மரியாதைனா என்ன, பக்தினா என்ன தெரிஞ்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து சங்கீதத்தில் என்ன ஈடுபாடை வச்சு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். இன்னும் நீங்கள் உணரணும், சங்கீதத்தில் பெரிய ஆளாக வரதுக்கான வழிவகைகள் பண்ணாங்க. அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா வாத்தியாரும் அப்படி தான் அதை பின்பற்றி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பசங்கள் இன்னும் உழைச்சாங்கன்னா இன்னும் வரத்துக்கு நான் வழிவகைகள் இருக்கு. ஆனால் யாரும் சோட போகலை. யாரும் எந்த பசங்களும் சோட போகலை. ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு அவங்க எல்லா பசங்களும் நல்லா தான் இருக்காங்க. இசை பள்ளியிலையும் சரி, இசை கல்லூரிகளிலும் படித்த மாணவர்கள் என்ன யாருக்கும் எந்த வித மாணவர்களும் சோடை போகலை. ஏதோ ஒரு லெவலில் பெரிய ஆளாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி, பெரிய பெரிய நாதஸ்வர வித்வான்கள், வோக்கலிஸ்ட், இவங்கெல்லாம் கூப்பிட்டு
அப்பப்போ ஒரு ஒரு பசங்கள்கிட்ட ஒரு கருத்தரங்குகள், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பேச வைக்கலாமே. ஏன்னா அவங்கள அதாவது பிரமிப்பு வரும்ல. இப்போ தமிழக அரசு வந்து இந்த இசையை வளர்க்கறதுக்கு வந்து அரும்பாடுபட்டு இருக்காங்க இல்லையா? அந்த விதத்தில் வந்து எங்களுடைய கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் எஸ்.ஆர். காந்தி ஐயா அவர்கள் வந்து அவர் பதவியேற்றதுக்கு பிறகும் அதுக்கு முன்னாடி உள்ள இயக்குனர்கள் ஆணையரும் சரிதான், பல்வேறு வகைகளில் இசைக்கல்லூரிகளும் இசைப்பள்ளிகளும் எப்படி வளரணுங்கிறதுக்கான அறிவுரைகளை வழங்கி அதை நாங்கள் பின்பற்றி இப்போது மாணவர்களுக்கு வந்து அதை நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கோம். பெரிய வித்வான்களுடைய நிகழ்ச்சி மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம். அப்போ வந்து சொல்லி கொடுக்கறது வேற, மேடை அனுபவங்கிறது வேற, கேள்வி ஞானங்கிறது வேற. அவங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னா அவங்க எப்படி நிகழ்ச்சி பண்றாங்க, ஒரு வித்வான்களும் எப்படி தன்னுடைய பங்களிப்பு செய்யறாங்க அதுல அப்படின்னு பார்க்க அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் பசங்களுக்கு. அந்த வகையில மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி, இசை விளக்க நிகழ்ச்சி கல்லூரிகள்லையும் எல்லா கல்லூரிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாணவர்கள் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இசை ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் இருக்காங்கல்ல எல்லா துறைகளையும், அவங்கள மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி அவங்கள பண்ண வச்சுட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு மேடை அனுபவம்னா என்னன்னு புரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு வயலின் மருந்து பாடுறப்ப உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா வாசிக்கணும் ஒரு உத்வேகம் வரும். அந்த வகையில வந்துட்டு இருக்காங்க எல்லா பசங்களும். இந்த கலைமாமணி விருது இருக்கு பாருங்க, அந்த விருதுகளை வந்து தமிழக அரசு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், கலைமாமணி விருதுங்கிறது அவங்களே வெவ்வேறு வித்வான்கள் விதூஷிகள் இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப திறமையா பாடுறாங்க, திறமையா நாதஸ்வரம் வாசிக்கிறாரு, திறமையா தவுள் வாசிக்கிறாரு, இவருக்கு கொடுக்கணும், நாம இவருக்கு கொடுக்கணும், அதுக்கு ஒரு குழு மாதிரி அமைச்சு ப்ராப்பரா வந்து உங்களை மாதிரி எவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கீங்க, இவங்களெல்லாம் கொடுங்க. அந்த மாதிரி செய்யாம நீங்க வாங்கினீங்க. 2007ஆம் ஆண்டு நான் கலைமாமணி வாங்கினீங்க. அந்த மாதிரி இல்ல உங்களை மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்களை மாதிரி சீனியர்ஸை உட்கார வச்சு, ஏன்னா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை, ஏன்னா நீங்க பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கீங்க, டீச்சிங்ல இருக்கீங்க, இல்ல இவருக்கு ரொம்ப ஞானமா இருக்கு, இவரெல்லாம் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நீ அப்ளை பண்ணி நான் கலைமாமணிக்கு தகுதியானவன் நானே அப்ளை பண்ணி நானே வாங்குறதுங்கிறது ஒரு மாதிரி அசிங்கமா இல்லை? நானே எனக்கு ரொம்ப தகுதி இருக்கு எனக்கு கொடுங்கன்னா எப்படி கேட்க முடியும்? நீங்கள்லாம் எனக்கு செய்யணும். இல்ல அப்படிதான் நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப காலகட்டங்கள் பிற்காலத்துல அந்த அது அதை பத்தி நான் பேசுறதுக்கு ஏன்னா ஆனா அவங்களுக்கே தெரியும், அதாவது என்னென்னலாம் கொடுக்கலாங்கிறது அவங்களுக்கு அந்த கமிட்டி போடுறாங்க இல்லையா, ஆமா அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இப்போ அந்த நான் என்ன திங்க் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சாதனைகளை வந்து ஒரு பட்டியலிட்டு அனுப்புறதுக்கான அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்கும் அப்படிங்கிறது கூட அவங்க அனுப்ப சொல்லலாம். வேண்டாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா நீங்களே? அதாவது தெரிஞ்சுக்கலாம், இருந்தாலும் அப்படி ஒரு நடைமுறை இருக்கலாமே நினைக்கிறீங்க? இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலங்கள்லாம் என்னென்ன இருக்கு கலைஞர்னா அவங்க கமிட்டியில என்ன டிசைட் பண்ணி அதை பண்ணியிருந்திருக்காங்க. பிற்காலத்துல ஏதோ ஒரு காலகட்டத்தில் மாறி போச்சு அது. ஆமா 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 அது எப்படி மாறிச்சுன்னு என்ன தெரியல அது. ஆனா வித்வத்தையும் பார்த்து அவங்களுடைய அனுபவத்தை பார்த்து நம்ம சொல்ல போனா வயதை பார்த்து எல்லாத்தையும் பார்க்கணும். அது தெரியும், யாராரு கொடுக்கணுங்கிறது மன்றத்துக்கு தெரியும். அது பரிந்துரை பண்ணி அந்த குழு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க பரிந்துரை பண்ணி அனுப்பிச்சு அதை டிசைட் பண்றாங்க. நான் 2007ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுடைய திருக்கரங்கள்ல நான் வாங்கினேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆமா, கலைஞர்களுக்கு வந்து விருதுகள்னு வரும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் உற்சாக டானிக் தானே அது. ஆமா, அண்மையில தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களினால முனைவர் பட்டம், டாக்டர் வாங்கியிருக்கீங்க. முனைவர் பட்டம்னா எங்களுடைய பரம்பரையை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணேன். நாதஸ்வர இசையில் ஆண்டான் கோயில் பரம்பரையின் தொண்டு அப்படிங்கிற ஒரு தலைப்புல, அதுதான் உங்க ரிசர்ச் பேப்பர். அதுதான் அது பண்ணி ஒரு 4-5 ஆண்டு காலம் அதனுடைய ரிசர்ச் பண்ணி எங்களுடைய மூதாதையர்கள், எங்க தாத்தாலாம் யாரா இருந்தாங்க அதுலேருந்து கொண்டு வந்து தெரிஞ்ச வரையும் கொண்டு வந்து அது எல்லாமே ரொம்ப ஒரு அது பெரிய விஷயம். அதாவது நம்மோடு இப்படி பெரிய ஜாம்பவான்கள்லாம் பெரிய ஜாம்பவான்களோட பரம்பரையில் நான் வந்தவங்கிறத நம்ம சொல்ல மட்டும் போறாது, இதை இன்னும் வரலாற்றுல பதிவு பண்ணும். அந்த பதிவு பண்ற வேலையை நல்லா செஞ்சிருக்கீங்க, அது பெரிய விஷயம். அது நம்ம டாக்டரேட் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு அழியாத ஒரு விஷயம். இது காலங்காலமா எப்படி திருவாடுதுறையோ திருவெங்காடோ திருவாலப்புத்தூரோ இப்படி செமினார் கோயிலோ
அப்படி இந்த ஆண்டாங்கோயில ஒரு திருப்பாம்பரமோ திருப்பாம்பரமோ அது மாதிரி ஒரு ஆண்டாங்கோயிலோ, அந்த ஆண்டாங்கோயில இந்த இந்த ஹிஸ்டரி ஞாபகம் வரணும். இப்போ ரத்னசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை, அப்புறம் வரிசையாக அடுத்தது வந்து வீராசாமி பிள்ளை, கருப்பையா பிள்ளை, செல்வரத்தனம் பிள்ளை. ஆனால் அவங்கெல்லாம் பேர் சொல்றது கூட எனக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாரும் பேரை சொன்னதான் தெரிய முடியும் இல்லையா? அப்பேற்பட்ட நாதஸ்வர மாபெரும் பரம்பரையிலிருந்து அதை ரிசர்ச் பண்ணி அது ஒரு பேப்பர் வடிவத்தில், அதாவது புக்கு, அதாவது புத்தக வடிவத்தில் சரி, அதை செஞ்சது வந்து ஒரு பெரிய ஒரு மனசு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு. நிச்சயமா நிச்சயமா. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன். எனது தம்பிகளும் இசைத்துறையில தான் எல்லாருமே இருக்காங்க. என் தம்பி சுந்தரராஜன் லயத்துல பெரிய ஆளு, நல்லா பாடக்கூடிய ஆளு. நானும் அவரும் சேர்ந்து கூட கச்சேரி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம். நிறைய பேர். அப்புறம் அடுத்த தம்பி எல்லாமே இசைத்துறையில இருக்காங்க. குருமூர்த்தி, அதுக்கு அடுத்தது தேவநாதன், திருபுவனேஸ்வரன், அதுக்கு அடுத்து கனகசபாபதி, அது மாதிரி எல்லாருமே இசைத்துறையில் இருக்கும். நல்லா அரசு பணியிலையும் இருந்துட்டு இருக்கோம். எல்லாம் இசை சம்பந்தமான பணியில் இருந்துட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய எங்கள் தங்கச்சி வரலட்சுமி ரொம்ப நல்லா பாடுவோம். அவளும் இசைத்துறையில் வாத்தியாராக இருந்துருக்காங்க. எனது குடும்பத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி சிவகாம சுந்தரி, தெரியும், திருநெல்வேலியில் பிறந்தவ. அது ஒரு இசை பாரம்பரியம், நாதஸ்வர இசை பாரம்பரியத்தில் பிறந்த சிவகாம சுந்தரி எனது மனைவி. பாடுவாங்களா? பாடுவாங்க. உங்களுடைய கிரிட்டிக் ஆல்சோ. ஆமா, அது ரொம்ப கிரிட்டிக். அது இருக்கணும். அது அப்புறம் குழந்தைகள் சொல்லுங்க. அப்புறம் வந்து என்னுடைய மகள்கள் வைரவாகினி, வைரதாரணி. வைரவாகினி, வைரதாரணி. ஆமா, பேரு நல்லா இருக்கு. நல்லா ஞானம் உண்டு, நல்லா பாடுவாங்க. பெரியவங்க வந்து பிஇ முடிச்சுட்டு மவுண்ட் ரோட் பிரான்ச் ஃபெடரல் பேங்க்ல அசோசியேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இளைய மகள் வைரதாரணி வந்து இப்போ எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் சாஸ்திரா யூனிவர்சிட்டி வடபழனியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இசை, ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க. கச்சேரி பண்ண வைக்கல, நல்ல திறமை உண்டு, நல்லா பாடுவாங்க. எனது தாயார் யாருன்னு கேட்டீங்கன்னா சிதம்பரம் நாதஸ்வர மாமேதை ராதாகிருஷ்ண பிள்ளை. மல்லாரி அப்படின்னா அவருடைய மூத்த மகள் தான் எங்களுடைய தாயார் வைதேகி அம்மாள். எங்க தந்தையாருக்கு சொந்த அக்கா பொண்ணுங்க. ஸோ உங்களை பொறுத்தவரை உங்க தந்தை வழியும் சரி, தாய் வழியும் சரி. ஆமா, அதுதான் உங்களுக்கு இங்கே உட்கார வச்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுதான் எனக்கு கிடைச்ச பாக்கியம், எனக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். அந்த சங்கீதம் கிடைச்சதுக்கு அந்த ரெண்டு வழியும் நீங்க ரெண்டு வழி பெரிய வழியாச்சே. தெரியும் எனக்கு. உங்க காலேஜ் பற்றி, தாசண்ணா பற்றி, உங்களுக்கு பெரியக்குரிய தாசண்ணா பத்தி பல விஷயங்கள் பத்தி பேசுனீங்க. நீங்க அப்பப்போ எங்க ஸ்டுடியோக்கு வரணும். மிக்க நன்றி. இத்தனை நேரம் இந்த வாவ் தமிழா சேனல் மூலமாக என்னை நேர்காணல் செய்ததற்காக அருமை நண்பர் திரு வி சந்திரசேகரன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.